எனக்கு ரொம்ப நாளா இந்த ட்ராம்ல தனியா ட்ராவல் பண்ணணும்னு ஆசை. அதனால அன்னைக்கு கிளம்பிட்டேன். எங்க வீட்லருந்து ட்ராம் ஸ்டாப் ரொம்ப கிட்ட தான். அங்க தனியா டிக்கெட்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் டேப் இன், டேப் அவுட் தான். நம்ம எந்த ஸ்டேஷன்ல ஏறுறோமோ அங்க டேப் இன் பண்ணணும். எங்க இறங்குறோமோ அங்க டேப் அவுட் பண்ணணும். டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணி அவங்களே ஒரு அமௌண்ட்டு எண்ட் ஆஃப் த டே எடுத்துருவாங்க. நான் மோஸ்ட்லி தனியாக ட்ராவல் பண்ணும்போது பஸ்ஸில் தான் போவேன். இந்த வாட்டி தான் ஃபர்ஸ்ட் டைம் தனியாக ட்ராமில் போகிறேன். இப்போ டிக்கெட் செக்கிங்லாம் வரும்போது நம்ம எந்த கிரெடிட் டெபிட் கார்டில் நம்ம அந்த டேப் இன் பண்ணோமோ அதை காட்டணும். அவங்க அதை செக் பண்ணி பார்த்தாலே நம்ம டிக்கெட் எடுத்திருக்கோமா இல்லையான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்களா, பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் எஃபிஷியன்ட் பப்ளிக் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா நான் ட்ராம் சொல்லுவேன். ஏன்னா மான்செஸ்டர் மாதிரி சிட்டியில் டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது பீக் டைம்லலாம் சொல்லவே வேண்டாம். பட் ட்ராம் அப்படி இல்லை, எவ்வளோ டிராஃபிக் இருந்தாலும் அது பாட்டுக்கு டைமுக்கு போயிட்டே இருக்கும். டைமுக்கு சொன்ன மாதிரி அது வந்துடும். அதே மாதிரி டைமில் போய் டெஸ்டினேஷனில் ரீச் ஆயிரும். இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, பிக்காடலி கார்டன்ஸ் தான் வந்திருக்கேன். நான் வீக்லி ஒன்ஸ் ஒரு புக் ஸ்டோர் போவேன். அங்கே அதுக்கு தான் இங்கே வந்தேன். யூகேல மேஜரான சிட்டிஸ்ல நான் ட்ராம் பார்த்துருக்கேன். ஆனா லண்டன்ல நான் ட்ராம் பார்த்த மாரி ஞாபகம் இல்ல. இந்தியால கல்கட்டால கூட ட்ராம் போயிட்டு இருந்திருக்கு. ஆனா இப்போ டிராஃபிக் இஷ்யூஸ்னால இப்போ ஒரே ஒரு ரூட்ல மட்டும் ட்ராம் போகுதுன்னு நெனைக்கிறேன். நான் அங்க எல்லா ஷாப்பிங் முடிச்சுட்டு புக் ஸ்டோர்ல போய் கொஞ்ச நேரம் புக்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இனிமேல்து எப்பவுமே ட்ராம்ல தான் ட்ராவல் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன்.